தீ விபத்தினால் ஏற்படும் மூச்சு திணறல் உள்ளிட்ட விளைவுகள் மற்றும் அவற்றை தவிர்க்க கையாள வேண்டிய நடைமுறைகள் குறித்து காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை தற்போது பார்க்கலாம். நமக்கு ஒரு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன்கிறது நம்ம காற்று வெளியில் இருக்கக்கூடியதில் பலதரப்பட்டமான ஒரு காற்று வெளியில் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லா ஒரு மூலக்கூறுகளும் சேர்ந்து உள்ளது. நமக்கு அது ஆக்சிஜன் நம்மளுடைய நுரையீரல் சுவாசிப்புக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆக்சிஜன் அதனுடைய கரெக்டான அளவில் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாதிப்பு இல்லை. மற்ற அந்த ஒரு மாசு ஏற்படும் பொழுது கூடுதலாக கார்பன் டை ஆக்சைடும் மற்ற ஒரு நச்சுத்தன்மை உள்ள நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வரும்பொழுது மனித நுரையீரலுக்கும் மற்ற காது மூக்கு தொண்டை கண்களுக்கு எல்லா இடத்துக்குமே பாதிப்பு வருது. இதனால் தோள்களுக்கும் பாதிப்பு வரும். தோள்கள்லையும் ஒரு கொப்பளங்கள், கண்களிலையும் ஒரு உப்புதல், கண்களிலும் கொப்பளங்கள், காதுலையும் பேரட்ரோமிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். காதுலையும் காற்று போய் வெடிச்சிடலாம். அது உள் செவியிலுடைய நரம்புகள் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் ஒரு நுரையீரல்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இதனால் பலதரப்பட்டமான ஒரு பாதிப்புகள் உள்ளாங்கலாம். ஈவன் மரணம் கூட ஏற்படலாம். சஃபகேஷன் சொல்லி ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இதனால் இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்போஸ் டு ஏர் எல்லாரும் ஒரு இந்த மாதிரி ஒரு வெளி மைதானத்தில் அவங்களுக்கு கூடி இருக்கணும். அந்த இடத்துலேருந்து வந்துடணும். அங்கே போய் பாதுகாப்பான யார் போய் அவங்களை காப்பாற்ற போகணுன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க போய் காப்பாற்றலாம். நம்ம போய் நம்மளால் முடியுமே அப்படின்னு போனாக்கா நம்ம எவ்வளோதான் வலு இருந்தாலும் ஒரு வயதானவர்களுக்கு என்னை போன்ற தடிமான ஒரு வயதானவர்கள் அது ஓஎஸ் என்று சொல்லுவோம், மூச்சு குரட்டத்தன்மை உள்ளவர்கள்லாம் உள்ளே போகும்போது இன்னும் அவங்களுக்கெல்லாம் சுவாசத்தன்மை குறைந்து இன்னும் ஒரு அதிக பாதிப்பு உள்ளவார்கள்.